எடப்பாடி பழனிசாமி குறிவைக்கும் இந்து வாக்குகள். திமுக கூட்டணிக்குள் மைனாரிட்டி டார்கெட். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் படிப்படியாக நகர்ந்து வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு வங்கி கணக்குகளை போட்டு வருகிறார். இது எந்த வகையில் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். திமுக கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக கூறியிருப்பது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. வழக்கமாக இதுபோன்ற எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பவர் அல்ல. இம்முறை காட்டமான விமர்சனங்களை முன்வைப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை அளிக்க முயற்சிக்கிறாரோ என்ற கேள்வி வருகிறது. குறிப்பாக விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் கருத்துக்களை முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுமா, விரிசல் ஏற்படுமா, அணி மாறுவார்களா போன்ற கேள்விகள் எழுகின்றன. ஆனால் கள நிலவரம் அப்படியானதாக இல்லை என்று கூறுகின்றனர்.